ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெசிபி பார்க்க போகிறோம். யூஷுவலாக பண்ணுற மெத்தடில் பண்ணாமல் இது ஒரு க்ரீன் சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துடலாமா? மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா, 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டாக இல்லாட்டி நார்மலாக இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 kg அளவுக்கு இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன், 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், இல்லாட்டி நீங்கள் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை ஸ்க்யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்ஸிங்கை நல்லா மசாலாஸ் எல்லா பீசஸ்லேயுமே அப்ளை ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது இது ரெஸ்ட்டில் இருந்தால் தான் சிக்கனில் நல்லா அந்த மசாலாஸ்லாம் ஊறி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக மேரினேஷன் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக வச்சுருக்கிறோமோ சிக்கனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 8 நிமிஷம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே போதும். ஜூஸியாக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.